ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு எபிசோட் உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. அதுவும் இல்லாம விஷ்ணு, தினேஷ், மணி 3 பேரும் வேற லெவல்ல பிளான் போட்டு இன்னைக்கு டாஸ்க்க வச்சு செஞ்சாங்க. மாயா அண்ட் பூர்ணிமா 2 பேத்தையும் கதற விட்டாங்க. அதுதான் ஹைலைட். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எபிசோடோட கடைசி 5 நிமிஷத்த பார்த்து எத்தனை பேர் விழுந்து விழுந்து சிரிச்சீங்க. நான்லாம் ஒரு 2, 3 வாட்டி ரிப்பீட்ல பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணேன். விஷ்ணு வேற லெவல்ல ஃபன் பண்ணாப்ல அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எபிசோட்ல நிறைய சம்பவங்கள் இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல பார்த்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப சம்பவத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல எடுத்த உடனே பிக் பாஸ் சாங்க போட்டு டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிக்க போது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டை மாட்டி விட்டு எல்லார்கிட்டயும் சொல்லாம சொல்லிட்டாப்ல. அதுக்கு அடுத்து வழக்கம் போல நம்ம தினேஷ் இந்த இடத்துல உட்காந்து விஷ்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். டிக்கெட் டு ஃபினாலேக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஆடணும்பா. அதை நான் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா அந்த சைடு மாயா பூர்ணிமா ஏதாவது டீமா ஆடி சொதப்பி விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்தாரு. அதுக்கேத்த மாதிரி தான் டாஸ்கில் நடந்தது. ஆனா அதை இவங்க யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அது வேற லெவல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல விசித்ராவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாப்ல. இந்த அம்மா ஒரு கேம் செமையா ஆடுறாங்க. இந்த வாரம் அவங்க போயிருந்தா உண்டு. பட் நாமினேட்டே ஆகல. இதுக்கு மேல கண்டிப்பா அவங்க ஃபைனல் ஆயிடுவாங்க. அதனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க டைரக்டா ஆடியன்ஸ் கூட ஒரு கேம் விளையாடுறாங்க. அவங்க இத்தனை நாள் உள்ள இருந்ததே சிம்பத்தில தான் அப்படிங்கிற மாதிரி இவர் வழக்கம் போல விசித்ராவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கப்புறம் இந்த எபிசோட இன்னொரு இடத்துல விசித்ராவும் தினேஷை பத்தி நல்லாவே பேசினாங்க. சோ இதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தம்பிங்களா இதுக்கு மேல உங்களை வச்சு எங்களால ஒன்னும் ஓட்ட முடியாது. வாங்க டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. இது வரைக்கும் டிக்கெட் டு ஃபினாலேல 10 பேர் ஆடினதே கிடையாது. நீங்க தான் முறை. அதுக்காக நான் உங்களை மனமாற பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பாராட்டி தள்ளிட்டு இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாப்ல. டிக்கெட் டு ஃபினாலே ஒரு ஆள் வின் பண்ண போறீங்க. அவங்க எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இத சொல்லிட்டு தான் முதல் டாஸ்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த டாஸ்க் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப கஷ்டம் விளையாடுறதுக்கு. முதல்ல இந்த டாஸ்கை 2ஆ பிரிச்சு விட்டுருப்பாங்க. ஒரு தங்க முயல் இருக்கும். அதை சுத்தி நீங்க 64 கல்ல வச்சு ஒரு கோட்டையை கட்டணும். இதை கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு போடப்பட்டிருக்கக்கூடிய டேபிள்ல வந்து நின்னணும்பா. அங்க நின்னதுக்கு அப்புறம் அர்ச்சனா விஜய் இவங்க 2 பேர்கிட்டயுமே ஒரு 10-15 கார்டு இருக்கும். அதுல இவங்களோட போட்டோ எல்லாம் இருக்கும். அவங்க 3 கார்டை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 கார்டுல யாருடைய போட்டோ வருதோ அவங்க போயிட்டு யாருடைய கோட்டையை வேணா தகர்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லா கல்லையும் தூக்கி சென்டரா இருக்கக்கூடிய பாக்ஸ்ல போட்ட பிறகு அவங்களோட முயலை எடுத்துட்டு வந்துடணும். இப்படி யாரு கையில கடைசியில அதிகமான முயல் இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணாப்ல. இந்த டாஸ்க் கொஞ்சம் குழப்பமான டாஸ்க் தான். ஆனா எல்லாருமே விளையாடும் போது வேற லெவல்ல விளையாண்டாங்க. அதான் உண்மை. முதல்ல எடுத்த உடனே எல்லாரையும் கோட்டையை கட்ட சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்றேன் எல்லாருமே ஓரளவுக்கு கோட்டையை நல்லா தான் கட்டினாங்க. ரவீனா பொண்ணு தான் அப்படியே தூக்கி தூக்கி வச்சிருச்சு. அதனால வெயிட் தூக்க முடியல. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி கட்டி முடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிருச்சு. எல்லாருமே அவங்களுக்கான டேபிள்ல வந்து நின்னு இருப்பாங்க. முதல் சாய்ஸா இந்த இடத்துல 3 பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. இது ஃபுல்லாவே லக் பேஸ்ல ஆன டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். முதல் ரவுண்ட்ல மாயா, விஷ்ணு, நிக்சன் 3 பேர் போயிருப்பாங்க. மாயா வந்து அழகா ரவீனா அதை டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா ரவீனா வந்து அப்படியே பிளாக்கா அடிக்க வச்சது. அதனால இவங்க அப்படியே அல்லேக்கா தூக்கி எடுத்து போய் போட்டாங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது. மாயா நல்லாவே வெயிட் லிஃப்ட் பண்றாங்க. அது பார்க்கும்போதே தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் நிக்சன் டைரக்டா போயிட்டு தினேஷ் தான் அட்டாக் பண்ணாப்ல. தினேஷோட எல்லா பிளாக்கையும் எடுத்து போட்டு அவரது எப்படியாவது டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இந்த டைம் வந்து 1 நிமிஷம் தான். அதுக்குள்ள கல் எடுத்து போடணும், முயல எடுத்துட்டு போய் நிக்கணும். இல்ல அப்படின்னா இவங்க அவுட் ஆயிடுவாங்க. டைம் முடியறதுனால வேற வழி இல்லாம இவங்க போய் திரும்பவும் பழைய இடத்துல நின்னுட்டாங்க. யாருடைய முயலும் எடுக்கல. பட் 2 கோட்டை இப்ப சரிஞ்சிருக்கு. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த செகண்ட் ரவுண்ட்ல 3 பேர் யார் தெரியுமா? பூர்ணிமா, நிக்சன், விசித்ரா. இவங்க 3 பேருமே ஒரே டீம் அப்படிங்கறதுனால தெளிவா பிளான் பண்ணி அடிச்சாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விஷ்ணு வந்து நிக்சனுடைய கோட்டையை பாதி தகர்த்து இருப்பாரு. இவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு முயலை ஈஸியாவே எடுத்துக்கலாம். பட் அதை யாருமே டச் பண்ணல. நிக்சன் வந்து திரும்பவும் தினேஷோட கோட்டையை டெமாலிஷ் பண்ண ட்ரை பண்ணாப்ல. விசித்ராவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. அதாவது விஷ்ணுவோட கோட்டையை தகர்க்க. அந்த பக்கம் பூர்ணிமா தெளிவா மாயா ஏற்கனவே எடுத்தாங்க இல்லையா ரவீனாவோட கோட்டை, அதை ஃபுல்லாவே டெமாலிஷ் பண்ணி அந்த முயலை எடுத்துட்டு போயிட்டு இவங்க முதல் பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. இதுல தான் எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க. மணி தெளிவாவே பிளான் பண்ணிருப்பாப்ல. ரவீனாவை பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க. அவங்க டீமா தான் விளையாடுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஈஸியா நிக்சனை தூக்கி இருக்கலாம். பட் அதை விட்டுட்டு ரவீனாவையும் தினேஷையும் கை வச்சிருக்காங்க. தினேஷ் எப்படியும் அடுத்த ரவுண்ட்ல காலி ஆயிடுவாரு. சோ இதுக்கு மேல நம்ம டீமா தான் விளையாடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மணி, விஷ்ணு இவங்க எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. தினேஷ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நான் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நான் கேமை ஈஸி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லுவாப்ல. இவங்க எப்படி பிளான் பண்றாங்களோ அதே மாதிரி மாயா பூர்ணிமாவும் பிளான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் இது எபிசோட்ல போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒன் சைடா மட்டும் காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் எபிசோட்ல போட்டாங்க. அதுலயும் மாயாலாம் இந்த இடத்துல இது வந்து டீம் கேம், எலிமினேஷன் கேம் அப்படிங்கறதே மணி, விஷ்ணு எல்லாம் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல் வேற அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிக்சனை கூப்பிட்டு டே உந்து பாதி கலைஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்ட்ல நம்ம யாராவது 2 பேர் வந்தோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் தூக்கணும். அதை பார்த்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி செட்டு சேர்ந்து பேசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அடுத்த ரவுண்ட் இந்த இடத்துல பிரேக் எல்லாம் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து ஆட்டம் டோட்டலா மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பூர்ணிமா, விசித்ரா, தினேஷ் வந்திருப்பாங்க. தினேஷோட கோட்டை இப்ப தகர போகுது அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு கேமை ஈஸியாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிக்சனுடைய கோட்டையை முழுசா இந்த இடத்துல தகர்த்து அடுத்து யாராவது அதாவது விஷ்ணுவோ மணியோ வந்தாங்க அப்படின்னா அந்த முயல் அவங்க எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருப்பாப்ல. அதே மாதிரி இந்த இடத்துல விசித்ரா முடிஞ்ச அளவுக்கு மீதி இருந்த தினேஷோட கோட்டையை தகர்த்து அங்க இருக்கக்கூடிய முயலை எடுத்துட்டு போய் நிக்கலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க.
பட் டைம் முடிஞ்சிருக்கும். அதனால தினேஷும் விசித்ராவும் இந்த ரவுண்ட்ல அவுட் ஆயிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரவீனா அவுட் ஆனாங்க. இப்ப இவங்க 2 பேர் அவுட். 4வது ரவுண்ட் ஆரம்பிக்கும். இதுல விஷ்ணு, மணி, பூர்ணிமா 3 பேர் மாட்டிப்பாங்க. இப்படி வந்த உடனே மணி, விஷ்ணு 2 பேருமே பிளான் பண்றாங்க. தெளிவா பிளான் பண்ணி இந்த வாட்டி தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணி களத்துல இறங்கி நிக்சன் காலி பண்ணி ஏற்கனவே தினேஷ் காலி பண்ணி வச்சார் இல்லையா, அதுல இருந்து ஒன்னு எடுத்துருவாரு. அதாவது விஷ்ணு எடுத்துருவாரு. இதுக்கு அடுத்து விஷ்ணு தெளிவா ஒரு பிளான் பண்ணுவாப்ல. மணியோட பிரிக்ஸ பூர்ணிமா எடுக்க கூடாது. ஏன்னா அவ எடுத்துட்டா அப்படின்னா மணி அவுட் ஆயிட்டா நான் வந்து மாயா கிட்டயும் பூர்ணிமா கிட்டயும் மாட்டிப்பேன் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால மணியோட பிரிக்ஸ் அவ எடுக்கிறத லேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஃபுல்லா எட்டி உதச்சி சதறி விட்டுருவாரு. அந்த கேப்ல மணியும் விஷ்ணு 2 பேருமே சேர்ந்து பூர்ணிமாவோட கல் எல்லாத்தையும் எடுத்து அவங்க கோட்டையை டெமாலிஷ் பண்ணி அந்த முயலை எடுத்துருவாங்க. சோ விஷ்ணு இதை எடுத்ததுனால பூர்ணிமா செம காண்டாயிடுவாங்க. ஏற்கனவே அவங்க வின் பண்ண ஒரு முயலையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. செம்ம காண்டாகி டீம் போட்டு என்ன ஏமாத்திட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி காரி துப்பி அதை தூக்கி மணிக்கிட்ட கொடுப்பாங்க அந்த முயலை. இதை பார்க்கும்போது எனக்கு செம காண்டாயிடுச்சு. இவங்களும் தான் பிளான் பண்ணி விளையாண்டாங்க. இவங்க நிக்சன் மாயாலாம் பிளான் பண்ணி தான் விளையாண்டாங்க. அப்ப இவங்களுக்கு ஈஸியா இருந்தது ஒன்னு வின் பண்ணும்போது. இப்ப தோக்கும்போது இவங்களுக்கு அது ரொம்ப கசப்பா இருக்கு. பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. கடைசியா பார்த்தா இந்த இடத்துல மணிகிட்டயும் விஷ்ணு கிட்டயும் மாயா மாட்டிக்கிட்டாங்க. கடைசி ரவுண்ட்ல இவங்க போக வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. சோ இவங்களும் இந்த இடத்துல ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் மணியும் விஷ்ணுவும் எண்ணிக்கையில் அதிகமா இருந்ததுனால ஈஸியாவே இந்த ஃபைனல் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. இதுலயே மணி தெளிவா பிளான் பண்ணி விஷ்ணுவை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாப்ல கடைசியில. பட் டைம் முடிஞ்சதுனால அவரால் வந்திருக்க முடியாது. மாயாவும் அவுட் ஆயிருப்பாங்க. கடைசியில விஷ்ணு நிறைய முயலோட அவர் ஜெயிச்சிருப்பாப்ல. மாயா பூர்ணிமாவால ஏத்துக்கவே முடியாது. இது டீம் கேம், ஏமாத்திட்டாங்க, கேவலமான கேம் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஜெயிச்சா அது ஸ்மார்ட்னஸ், அடுத்தவங்க ஜெயிச்சா அது வந்து ஏமாத்துத்தனம். இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. இதுக்கு நடுவுல அர்ச்சனா வேற தினேஷ கத்தி இருப்பாங்க. தினேஷ் வந்து இந்த இடத்துல விஷ்ணுக்கும் மணிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு, இப்படி அப்படி கேம் விளையாடுங்கப்பா அப்படின்ட்டு. அதனால அர்ச்சனா இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க, இது குரூப் கேம் மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கத்தி இருப்பாங்க. ஏமா நீ வாயை முட்டுரு, அவங்க ஆனது குரூப் கேம் தான், எனக்கு தெரியும், நான் எப்படி ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி திட்டி அமைதியாகிட்டாப்ல. விஷ்ணு ஜெயிச்சதுல மணிக்கும் சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த இடத்துல தினேஷ்க்கும் ரொம்ப சந்தோஷம் தான். மாயா சைடு எந்த பாயிண்ட போக கூடாது அப்படின்னு தெளிவா பிளான் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிட்டாங்க. ஆனா மாயாவால இந்த தோல்வியை ஏத்துக்க முடியல. அப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு இந்த கேம்ல ஜெயிச்சதுக்காக விஷ்ணுக்கு 3 பாயிண்ட், 2வது இடத்துல வந்ததுனால மணிக்கு வந்து 2 பாயிண்ட், 3வது இடம் வந்ததுனால மாயாக்கு 1 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்போதைக்கு விஷ்ணு தான் இந்த பாயிண்ட் டேபிள்ல லீட்ல இருக்காரு. ஆனா விஷ்ணு ஜெயிச்சத மாயாவாலையும் சரி, பூர்ணிமாவாலையும் சரி, நிக்சனாலையும் சரி ஏத்துக்கவே முடியாது. நிக்சனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கிடைச்சது அந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்ல. அது என்னமோ ஒரு திறமையினால கிடைச்சது அப்படின்னு நினைச்சிருக்காப்ல. ஆக்சுவலி அந்த இடத்துல மணி ஆடி இருந்தா நிலைமையே வேற. அதுதான் அந்த வீக்கெண்ட் எபிசோட்லயே சொன்னாங்க. பட் அவருக்கு அதெல்லாம் புரியாது. இந்த இடத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து டீமா விளையாட்டீங்க, அதை ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷை பார்த்து சொல்ல, தம்பி நீங்களும் முதல்ல அதை தான் பண்ணீங்க, ரவினாவை பிளான் பண்ணி தூக்குனீங்க. அடுத்து டைரக்டா நிக்சன் உந்து காலியா இருந்தது. ஆனா உன்னை தூக்காம டைரக்டா அந்த இடத்துல போயிட்டு மனித கலைக்க பார்த்தாங்க. இது டீம் கேம் அப்படின்னா நாங்க ஆனதும் டீம் கேம் தான், இது அப்படிதான் ஆடுவோம், என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு ஏறி செஞ்சு விட்டாப்ல. நிக்சனால டைரக்டா பேச முடியல. அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து மாயா பூர்ணிமாலாம் கதறாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது, இப்படிலாம் விளையாடா ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க வழக்கம் போல புலம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தோத்துட்டா ஒத்துக்க முடியாது இவங்களால, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதே தான் உள்ள விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்க எல்லாம் பேசிப்பாங்க. அவங்க பண்ணா நியாயம், நம்ம பண்ணா தப்பாடா, இது எந்த வகையிலடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சைடு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விஷ்ணு பேசினதெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்தது. நான் ஜெயிச்சா மட்டும் ஏன்டா உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருந்தாப்ல. வெளியில அந்த பக்கம் பூர்ணிமா, அடுத்து நான் எலிமினேஷன் கேம் தான் விளையாட போறேன், என்ன ஆனாலும் சரி அந்த ஆள் ஜெயிக்கவே கூடாது, விஷ்ணு ஜெயிக்கவே கூடாது, நான் எலிமினேஷன் கேம் தான் விளையாட போறேன், எனக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைக்கல அப்படினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் விசித்ரா வந்து 90s 80s எல்லாம் ஹீரோயின் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க, சீரியல் எப்படி ஆக்டிங் கொடுப்பாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தனியா உட்காந்து தினேஷ பத்தி மாயா பூர்ணிமா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு என்ன பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து உண்மையான லவ் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது போல, அதுக்கு அவர் தகுதியான ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதை யாராவது ஏத்துக்கல அப்படின்னா அது விசித்ராக்கு பிடிக்க மாட்டேங்குது. நிறைய இடத்துல நான் நோட் பண்ணிட்டேன். உண்மையாவே விசித்ரா அவங்க கேம்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஆனா மாயா பூர்ணிமா கூட சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த கெட்ட பேரே வர ஆரம்பிச்சது. அதுக்கு காரணமா நம்ம ஹோஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களை எதிர்த்தாலே அவர் வந்து திட்டுறாரு, அதை விசித்ரா நேரடியா பாக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க, டைரக்டாவே மாயா பக்கம் நிக்கிறாங்க, ஆப்போசிட்ல தினேஷை எதிர்க்கிறாங்க. அது கிளியராவே தெரியுது. அதே மாதிரி அர்ச்சனா வந்து கேக்குறாங்க, இந்த பாருங்க நீங்க டீமா சேர்ந்து ஆடுனீங்க, அது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி திரும்ப இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க, ஏமா இந்த கேமே டீம் கேம் தான், லக் பேசிஸ்ல தான் இது செலக்ட் ஆகிறோம். சோ என்னோட பேர் கடைசி வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னா நான் ஈஸியாவே தோத்துருவேன் இந்த கேம்ல. லக் பேசிஸ்ல வரும்போது இது டீமா ஆடினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லி அர்ச்சனாவை அனுப்பினாப்ல. ஆனா அர்ச்சனாக்கு புரியல. இன்னைக்கு அர்ச்சனாவோட ஸ்டாண்ட் டோட்டலா தப்பு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல விசித்ரா, பூர்ணிமா, மாயா இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சான்ஸ் வரும்போது யார்த கலக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, சைகிலே காமிச்சிருப்பாங்க. அதான் அர்ச்சனா பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாங்க. உண்மையிலே பார்க்கல என்னன்னு தெரியல. ஆனா தினேஷ் இந்த இடத்துல இருந்து ஷவுட் அவுட் பண்ணும்போது அதை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னது உண்மையிலே தப்பு. அர்ச்சனா இப்ப சென்டரா நிக்கிறாங்க. அவங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கறத பிரிச்சு பார்க்க தெரியல. தினேஷ் சொல்லும்போது இவர் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி அந்த பக்கம் மாயா டீம்ல பூர்ணிமா எல்லாம் வந்து பேசும்போது அவங்க சொல்றது சரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு இது டீம் கேம் தான். ஃபர்ஸ்ட் இந்த டீம் கேம் ஆரம்பிச்சது மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க எல்லாம் தான். அதே மாதிரி விசித்ராவும் கேட்டிருப்பாங்க யாரோட
மாயாவுடைய கல்லை எடுக்கலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தினேஷ் இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பாப்ல. மணியும் விஷ்ணுவும் சேர்ந்து இதை ஆடி இருப்பாங்க. அதான் உண்மை. இதுக்கப்புறம் தான் கடைசியா தூங்குறதுக்கு முன்னாடி வேற லெவல்ல ஃபன் நடக்கும். விஷ்ணு வந்து கிளியரா இந்த இடத்துல விசித்ரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மேம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிக்சனோடையதை நான் வந்து கலைச்சு விட்டேன். செகண்ட் ரவுண்ட் பூர்ணிமா போகும்போது ஈஸியாவே நிக்சனோடைய முயலை தூக்கி இருக்கலாம், பட் அவ பண்ணல. அதை விட்டுட்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய மணியோட பிரிக்ஸை கலைக்க ஆரம்பிச்சிட்டா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களோட டீமால நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. இதை பார்த்தா எனக்கு காண்டாக தான் செய்யும். அதுக்கப்புறம் நான் டீம் பண்ணி தான் விளையாடணும், ஏன்னா அப்படி நான் விளையாடுறதா இந்த கேம்ல சர்வை ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம பூர்ணிமா வந்து மணியோட பிரிக்ஸை கலைக்க விடாம நான் தடுத்ததுக்கு காரணமும் மணியோட முயல் இந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் மாயா பூர்ணிமா கிட்ட மாட்டிப்பேன். அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன ஈஸியாவே முடிச்சிடுவாங்க. நான் இந்த கேம்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு மணியோட உதவி எனக்கு தேவை. அதனாலதான் பூர்ணிமா வந்து மணியோட முயலை எடுக்கிறத நான் தடுக்க பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவரு கிளியரா சொல்றாரு. நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் விளையாண்டேன், இது டீம் கேம் தான், நீங்க அப்படியே கூட வச்சுக்கோங்க, இதுதான் என் பக்கம் நியாயம் அப்படின்னு சொல்லி இவர் படுத்துட்டாப்ல. இதை கேட்ட உடனே விசித்ரா கம்முன்னு இருக்கலாம்ல, அவங்களுக்கு இந்த கேம் புரியல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் உள்ள போயிட்டு இந்த விஷயத்தை அங்க பூர்ணிமா கிட்ட எல்லாம் சொல்ல நிக்சன் ஒரு அருமையான வார்த்தை சொன்னாப்ல, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதை திருப்பி விடுறதுக்கு நம்மள எப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. நமக்கு இதெல்லாம் கேட்கும்போது இவரை எப்படா வெளில அனுப்புவீங்க, எப்படா இவருக்கு ரியாலிட்டி புரிய வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதுக்கப்புறம் தான் மணி படுக்க போவாப்ல. மணி இந்த இடத்துல என்னடா சொன்ன, விசித்ரா அங்க போயிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் நான் எது சொன்னாலும் இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க போல, நான் ஜெயிச்சா உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதா அப்படின்னு கேட்க மணிய உடனே நைஸா எட்டி பார்த்துட்டு, ஆமா மச்சான் கும்பலா சேர்ந்து பேசுறாங்க, இன்னைக்கு நீ ஜெயிச்சது அவங்களால ஒத்துக்கவே முடியல மச்சான், டீம் மீட்டிங் போட்டு நாளைக்கு காலைல உன்னை செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பாப்ல. விஷ்ணு இதுல இருந்து புலம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. உண்மையிலே செம சிரிப்பா இருந்தது. ஏன்டா நான் ஒரு ஸ்டார் டாஸ்க் ஜெயிச்சாலும் உங்களுக்கு பொறுக்க மாட்டேன், நான் ஒரு கேப்டன் ஆனாலும் அதை ஃபுல்லா வச்சு செஞ்சு வீக்கெண்ட் வரையும் எடுத்துன்னு போயிட்டு என்ன வச்சு செய்றீங்க, இப்போ ஒரு பாயிண்ட் கிடைச்சது, இன்னும் இந்த கேம் கூட முடியல, அதை கூட உங்களால பொறுத்துக்க முடியல, ஏன்டா நான் உங்களுக்கு எல்லாம் என்னடா துரோகம் பண்ண, நியாயமா விளையாடி தாண்டா வாங்கினா அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல புலம்னாரு. ஆனா எனக்கு செம சிரிப்பா இருந்தது. எத்தனை பேருக்கு இது ஃபன்னா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. சோ டிக்கெட் டு ஃபினாலேவுடைய முதல் டாஸ்க்ல இவர் வின் பண்ணிருக்காரு. மொத்தம் 3 பாயிண்ட் எடுத்திருக்காரு. மொத்தம் 15 பாயிண்ட் யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். பாயிண்ட் கணக்கு அப்படிங்கிறதுனால எந்த கேமுக்கு எந்த பாயிண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கேமாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒன்னு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாயா நிக்சனுக்கு வரக்கூடாது. அவங்க எலிமினேஷன் வந்தாதான் அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா மாயா தான் லீஸ்டா இருக்காங்க. நிக்சன் மாயா விட ஒரு 3000 4000 ஓட்டு அதிகமா தான் இருக்காப்ல. எப்படி 2 பேர்த்த தூக்கணும் அப்படின்னாலும் நிக்சன் மாயா தான் வெளில போகணும் இவங்க டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணல அப்படின்னா. ஏன்னா இவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரவீனா கூட ஒரு 5000 7000 ஓட்டு அதிகமா இருக்காங்க. டிஃபரன்ஸே அதிகமா தான் இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேர் தான் வெளில போனோம். ஆனா மாயாவை சேனல் காப்பாத்திடுவாங்க, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற பக்கத்துல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படின்னு கமெண்ட்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.